வணக்கம். மக்கள் திலகம் மகா பெரியவரை காஞ்சியில் சந்தித்தார். அப்போது அவரிடம் ஆசியும் பெற்றார். அது மட்டுமல்ல, அப்போது அவர் கட்சி ஆரம்பித்த நேரம். தன்னுடைய கட்சியை பற்றியும் அதனுடைய எதிர்காலம் பற்றியும் எப்படி இருக்கும் என்று வினவினார். அத்துடன் அந்த கட்சிக்கு ஒரு சின்னத்தையும் கூறுமாறு வேண்டி கேட்டார். அப்போது மகா பெரியவா, நீங்கள் மூகாம்பிகை கோயிலுக்கு செல்லுங்கள். அங்கே உங்களுக்கு உங்கள் கரங்களில் கிடைக்கும் முதல் பிரசாதமே உங்கள் கட்சிக்கு சின்னமாக வைத்து கொள்ளுங்கள். மாபெரும் வெற்றி பெறும் அந்த சின்னம் என்று ஆசி கூறி அனுப்பி வைத்தார். அவ்விதமே அவர் இசையமைப்பாளர் இளையராஜாவுடன் சென்ற மக்கள் திலகம் தனது ரசிகர்கள் நாடோடி மன்னன் படத்திற்கு மதுரையில் ரசிகர்கள் தந்த தங்க வாளை கோயிலுக்கு காணிக்கையாக தந்து வழிபட்டார். அப்போது கோயில் அர்ச்சகர் பிரசாதமாக அவர் கைகளில் துளசி இலைகளை வைத்தார். அதில் 2 துளசி இலைகள் மட்டுமே இருந்தது. அதுவே கட்சியின் சின்னமாக பெரியவா சொன்னார் என்பதை உற்று நோக்கிய போது அதில் 2 இலைகள் மட்டும் இருந்தார். அதே தான் மக்கள் திலகம் தன்னுடைய கட்சிக்கு சின்னமாக வைத்தார். அந்த சின்னம்தான் இரட்டை இலை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.